அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ராதிகா. பாண்டிச்சேரியில் ஸ்ரீவாரி நாட்டு மருந்து கடைன்னு கொசக்கடை ஸ்ட்ரீட்டில் இது இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இது கொஞ்சம் பாண்டிச்சேரியிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கடை தான். பொருள் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப க்ளீனாகவும் நீங்கள் ஒரு முறை வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லா பொருளுமே நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். நாட்டு மருந்து பொருள் மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதா செக்ஷன், அதுக்கப்புறம் ஹெர்பல் ஷாப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸஸ்ஸு, அப்புறம் ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஐட்டம்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோயில் கும்பாபிஷேக யாகசாலை பொருட்கள், நம்ம அன்றாட வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் கொண்டு ரொம்ப தரமாகவும் குவாலிட்டியாகவும் மிக பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நியாயமான விலையிலும் இங்கே கிடச்சிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு மருந்து கடைனாலே எல்லாருக்கும் தெரியறது என்னன்னா, நம்ம பாட்டிக்காக இருந்தாலும் சரி, டீனேஜர்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் தெரியறது நாட்டு மருந்து கடைனா இப்படி தான் ஒரு குடோன் மாதிரி இருட்டாக இருக்கும், சின்ன சின்ன பொட்டலத்தில் கட்டி கொடுப்பாங்க. அப்படி தான் நீங்களும் வாங்கியிருப்பீங்க. நான் கூட அப்படி தான் வாங்கின்னு இருந்தேன். ஸோ இப்போ இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இப்போது நாட்டு மருந்துன்றது எல்லாருக்கும் அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. ஸோ இதை பற்றி எல்லாருக்குமே தேவைன்றதுனால எல்லோரும் கடைக்கு வந்து வாங்குறாங்க. அதில் வாங்க வரவங்களே டீனேஜர்ஸு, சின்ன குழந்தைங்க கூட வராங்க. அவங்க வந்து அந்த மாதிரி நாட்டு மருந்து கடைக்குள்ளே வரும்போது கடைக்குள்ளே போனாலே ஒரே மருந்து ஸ்மெல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸை மட்டும் உள்ளே வந்துட்டு குழந்தைங்களாம் வெளியே நின்றுறாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து என்னென்னா, குழந்தைங்களும் முக்கியமாக அவங்க தான் வரணும் உள்ள. அவங்க வந்து சூஸியாக பார்க்குற மாதிரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நின்று அவங்க பொருள் வாங்குற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் எங்கள் கடையை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காகவும் ரொம்ப நீட்டாகவும் ஒவ்வொரு டிவிஷனும் தனித்தனியாக கஸ்டமர் வந்து இது இருக்குமா இல்லையா அப்படின்னு நினைக்கிறத விட இதை பார்த்தா உடனே இதெல்லாம் இருக்குது, நமக்கு இதெல்லாம் தேவை. சில கஸ்டமர் வந்து வீட்டிலேருந்து வரும்போதே ஞாபகத்தோடு வருவாங்க. இங்கே கடைக்கு வந்தாங்கன்னா மறந்துடுவாங்க. பட் நம்ம கடைக்கு உள்ளே வந்தாங்கன்னா அவங்க மறந்த ஐட்டத்தையும் இது நான் வாங்கணும்னு நினச்சேன், சரி ஓகே இப்போ இது என் கண்ணில் பட்டுடுச்சு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பொருள் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப க்ளீனாகவும் ஆளுங்களை வச்சு க்ளீன் பண்ணி ரொம்ப தரமான பொருளை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு வைத்தியத்தில் பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து தனித்தனி பொருளாக வாங்கி அவங்கவுங்க வீட்டிலே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன் மாறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் இருக்கிற இந்த பிஸியான ஷெடியூலில் போய்ட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கி இடித்து செய்கிறதுக்கெலாம் இப்போது நமக்கு டைம் கிடையாது. அதனால் மோஸ்ட்லி வந்து நாட்டு மருந்து கடையிலே வந்து இப்போ எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் சரி, இப்போ நாங்களும் சரி அந்தந்த பொருளை நாங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூல நிவாரண லேகியம். இது வந்து இப்போ இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாடி ஹீட் ஆகிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், எரிச்சல் அந்த மாதிரி இருக்குதுன்றதுனால இந்த மூல நிவாரண லேகியம் பேஸ்டுன்றது கருணக்கிழங்கு இந்த மாதிரி பேஸ் பண்ணி வெல்லம், நெய் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வரும். இதை நம்ம வந்து ஒரு நாளைக்கு 1 வேளை 2 வேளை சாப்பிட்றதுனால வயிறு பிரச்சனை நமக்கு இது சரியாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா குமரி லேகியம், இது கத்தாழை லேகியன்னு சொல்லுவாங்க. பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு, வயிற்று புண்ணாத்துறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு நமக்கு கத்தாழை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தூதுவளை லேகியம். இப்போ கஷாயெல்லாம் வச்சு கொடுத்தா பசங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷன் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தூதுவளையை வெல்லத்தில் நெய் சேர்த்து வரதுனால குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஸ்வீட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சேம் டைம் அவங்களுக்கு ட்ரை காஃபு, இருமல் இது எல்லாமே வந்து இது சரியாகும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போனீங்கன்னா நிறையா இருக்குது. நெல்லிக்காய் லேகியம், கடுக்காய் லேகியம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ஸுங்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த தாது புஷ்டி லேகியன்னு சொல்லுவாங்க. பாடி ஸ்டெமினா இல்லாதவங்க, இந்த ஜிம்முக்கு போகிறவங்க அந்த மாதிரி பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா கூட இந்த தாது புஷ்டி லேகியம் அந்த மாதிரி கன்சியூம் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற இன்றைக்கி நிறைய பிரச்சனையில் வந்து எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் இருக்கிறதுனால ஒரு ஹெர்பல் ஆயில் எல்லாருக்குமே வந்து ஹேர் ஃபால்ன்றது ரொம்ப நிறையாவே இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மருந்து கடையில் இங்கே நாங்களே வந்து ஓனாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஆயில் வந்து ரீக்ரோத் ஹேர் ஆயில். இது வந்து கொட்டுற முடியை ஃபஸ்ட்டு நிறுத்தி ரீக்ரோத்திங், ஃப்ரெஷ் ஹேர்ஸ் வந்து ரீக்ரோத்திங் ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் வந்து நம்ம பாடி ஹீட்டையும் குறைக்கும், கண் குளிர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், மருதாணி,
இந்த மாதிரி இந்த வேம்பாலப்பட்டை இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி வர்றது. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப்ஸுமே இந்த ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஃபேஸ் பேக், நம்ம இந்த சன்னில் போகிறோம், டேன் ஆகுது இல்லைங்களா, ஃபேஸ் ரொம்ப க்ளோவாக இருக்கிறவங்க சன்னில் போயிட்டு வெளியே வர்றதுனால ரொம்ப டேன் ஆயிடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மஞ்சிஷ்டா, கிச்சிலி கிழங்கு, கோரக்கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், இது எல்லாமே தெரியாத பொருட்கள். தான் நம்ம எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்ச பொருள் தான். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதை நீங்கள் வாங்கி க்ளீன் பண்ணி காய வச்சு அரைச்சி பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாததுனால நாங்களே வந்து உங்களுக்கு அரைச்சி வச்சிடுறோம். ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். இது 3 months பேபிஸ் கொண்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஃபேர்னஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இது. அடுத்தது அதே மாதிரி தான் இது வந்து ஹேர் வாஷ் பவுடர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூந்திக்கொட்டை, மருதாணி, நெல்லிக்காய், ரோஸ்மரி, இந்த மாதிரி சீக்காக்காய், இந்த மாதிரி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். இது போடுறதுனால நம்ம தலையில் வந்து பொடுகு இருக்காது. இப்போ ஏன்னா எல்லாருக்குமே உள்ள பொடுகு பிரச்சனைனால தான் தலைமுடி கொட்டுது. பொடுகுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் டென்சிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம கடையில் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே பண்ணுறது, கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணாலே இதனுடைய குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா இப்போ நாட்டு மருந்து கடைன்னு எடுத்துக்கிட்டாலே, இப்போ நாட்டு மருந்து கடைனா நிறைய மூலிகைகள் இருக்குன்றது எல்லாருக்கும் அது தெரியும். பட் நம்ம அலோபதி மாதிரி தான். அலோபதியில் எத்தனை விதமான மெடிசன்ஸு, சிரப்ஸ் இருக்கோ, தௌசண்ட்ஸுக்கும் மேலேயும் அலோபதியில் இன்னும் புதுசாக மாத்திரை டேப்லெட்ஸ்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த நம்ம நாட்டு மருந்து பொருட்களிலையும் அந்த மாதிரி தான் உண்டு. பாரம்பரியமாக இருந்த மூலிகைகள்லாம் இப்போ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா பாரம்பரியன்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த காடு அந்த மாதிரி இதெல்லாம் அழிச்சிட்டு, நிலத்தெல்லாம் அழிச்சிட்டு வரதுனால சில பொருள் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. அந்த காலத்தில் கிடைச்ச மூலிகை பொருள் இந்த காலத்தில் இன்னும் கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு நாட்டு மருந்தில் எதெல்லாம் பாதுகாத்து வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாத்து வச்சுக்கிட்டு தான் வரோம். சிலது வந்து நாட்டு மருந்து இதை சாப்பிடலாம், அதை சாப்பிடலாம், எல்லாத்துக்குமே நாட்டு மருந்து சாப்பிடலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வரை தான் நம்ம நாட்டு மருந்து சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் முடியாததை நாட்டு மருந்துலேயும் கண்டிப்பாக முடியும்லாம் சொல்ல முடியாது. இதுலேயும் முடியாதது இருக்குது. அதை வந்து ஓப்பனாக எல்லாரும் அதை ஒத்துக்கணும். என்னால் இதை சரி பண்ண முடியும், அது சரி பண்ண முடியும், இந்த பொருளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறத விட ஒரு டைம் எடுக்காமல் நீங்கள் போய் இதுக்கு போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக அலோபதி டாக்டர்ஸாக பார்த்து தான் ஆகணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அதை சொல்லணும். அது ஏன்னா நம்ம ஒரு சிலது தலைவலி, வயிற்று வலிக்கு நம்ம இதில் மெடிசன் க்யூர் பண்ணிக்கலாம். ஒரு சிலது இதில் க்யூர் பண்ணாததும் இருக்குது. அது தகுந்த மாதிரி நீங்கள் சித்தா டாக்டரை அணுகணும். அவங்க கரெக்டாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி பொருளை கொடுக்கணும். அவங்க கொடுக்குற பொருள் நமக்கு இப்போ கிடைக்குமான்றது பார்க்கணும். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நாட்டு மருந்து கடையில் நிறைய ஐட்டம்ஸு வச்சுருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு மருந்தில் நிறைய பொருள் இருக்குது. இதில் ஒரு சிலது நமக்கு வாயிலவே இந்த மாதிரி பேரெல்லாம் இருக்கா, வித்தியாசமான ஒரு பேரெல்லாம் இருக்கும். அந்த பேரை கேட்டால் நமக்கு சிரிப்பாக கூட இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா பூனை மீசைன்னு ஒரு மூலிகை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ பூனை மீசை. இது பார்த்தீங்கன்னா என்ன, அந்த பூனை மீசைன்னா என்ன, பூனை இதுலேருந்து எடுக்கிற மீசையான்னு சொல்லி நிறைய பேர் இங்கே வந்து கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை, இது வந்து ஒரு ஹெர்பல். இது வந்து பார்த்தீங்கன்னா யூரின் கிரியேட்டினை வந்து ரொம்ப குறைக்கும். இது யூரின் கிரியேட்டின் லெவல் குறையிறதுனால நமக்கு வந்து லிவர் சார்ந்த பிரச்சனைகள், கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து சரியாக போகும். அந்த மாதிரி பூனைக்காளி இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா தாது புஷ்டிக்கு ஒரு முக்கியமான பொருளாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மருந்தில் முக்கியமான பொருள் அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் அமுக்கரான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு அஸ்வகந்தான்னு தெரியும், ஒரு சிலருக்கு அமுக்கரான்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அது இங்கே வந்து நீங்கள் பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு அது தெரியும், ஓ இவ்வளோ மூலிகைகள் இருக்கா அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஐட்டம்ஸ் வரையாக நாங்கள் ரொம்ப இந்த மாதிரி தனித்தனி ட்ராயராக கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னா உடனே அந்த பேரை பார்த்து உடனே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நாங்கள் நல்ல சுத்தமாகவும் இந்த நாட்டு மருந்து கடையில் நல்ல சுத்தமாகவும் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சு நாங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்கோம்.
இப்போ குழந்தைங்களுக்கு உதாரணமாக அஜீரணமாக இருக்குதா, ஒரு ஓம வாட்டர் கொடுங்க. நீங்கள் ஒன்று ஓமத்தை வாங்கி நீங்கள் காய்ச்சி கொடுக்கறதுனால கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா நாங்களே ஓம வாட்டர்ன்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறோம், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சளி பிடிச்சிருக்கு, தலைவலிக்குது, எனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லேடிஸ்க்கு இந்த இரெகுலர் பீரியட்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம நாட்டு மருந்துகளில் அருமையான மூலிகை பொருட்கள் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் இந்த சதகப்பை, மாசிக்காய், அசோகப்பட்டை இதெல்லாம் வாங்கிட்டு போட்டு ஒரு சின்ன கஷாயம் மாதிரி வச்சு அதில் நம்ம இயற்கை வெல்லம், பனவெல்லம் சேர்த்து ஒரு கஷாயத்தை குடிச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு 2-3 தடவை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சரியாக போகும். பசங்களுக்கும் வந்து அது ஒன்றும் பண்ணாது. நீங்கள் நாட்டு மருந்து சாப்பிடும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு எதுவுமே பண்ணாது, லைட்டாக கொஞ்சம் ஹீட்டாக தான் ஆக்கும். ஹீட்டை குறைக்கிறதுக்கு நீங்கள் வாட்டர் இன்டேக் அதிகமாக எடுங்க. எல்லோரும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், வாட்டர் இன்டேக்ன்றது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கு உண்டான ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாட்டர் கண்டென்ட் எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம அதை வந்து மறந்துட்டோம். இன்றைக்கி ட்ரிங்க்ஸ்ன்றது என்னென்னா வாட்டர் 1 டம்ளர் 2 டம்ளர் அதிகபட்சம் ஒரு பாட்டில் தான் குடிக்கிறோம். தண்ணி நிறையா குடிங்க. இந்த மாதிரி இயற்கை சார்ந்த நாட்டு மருந்து பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்துங்க. இப்போ நாட்டு மருந்து பொருட்கள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே முன்னொரு காலத்தில் எல்லோரும் வாங்கின்னு இருந்தது தான். அதை வாங்கிட்டே இருந்த பீரியடில் கொஞ்சம் குறைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி இந்த கோவிடுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நாட்டு மருந்துடைய விழிப்புணர்வு எல்லா மக்களுக்குமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. திருப்பியும் நம்ம எங்கே போனாலும் இப்போ கோவிட் டைமில் பார்த்திங்கன்னா அப்போ டாக்டர்ஸே வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு அங்கே மெடிசனே பார்க்க முடியாத ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட இருந்தது. அப்போது அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மருந்து தான் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அந்த நிலவேம்பு கஷாயம், ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் கபச்சர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், சூடாக சாப்பிட்றது அப்படின்ற அந்த ஒரு இதை பண்ணி தான் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் லெவல்லே வந்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்தது நம்ம நாட்டு மருந்து பொருள் தான். அதனால் மக்கள் வந்து இன்னமும் வந்து நாட்டு மருந்து வந்து தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தேடிட்டு வர ஒரு பொருள் வந்து அது வந்து ஒரிஜினலாக இருக்கணும். இன்றைக்கி நாட்டு மருந்தை பொறுத்தளவுக்கு அதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஒரு சிலது வந்து விதை தான் யூஸ் பண்ணணும், வேர் தான் யூஸ் பண்ணணும். அவங்க கேட்குறேன் அப்படின்றதுக்கோசம் நம்ம எதை வேணாலும் கொடுத்து காசாக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி மாலைன்றது பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. இது ஒரு பீரியடில் வந்து தனுஷ் போட்டிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கருங்காலின்ட்டு ஒரு 2 இயர்ஸ் பேக் வரையுமே கருங்காலி நல்ல ஒரு ஹை பீக்கில் தான் போயிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது ஸ்படிகம், இது எல்லா காலத்துலேயுமே வந்து எல்லாருமே லைக் பண்ணுறது. ஸ்படிகம் போடுறதுனால பாடி ஹீட்டு குறையும் அப்படின்ற மாதிரி அது யூஸ் பண்ணுறாங்க. ருத்ராட்ச மாலை, துளசி மாலை, இந்த மாதிரி வசம்பு மாலை, இந்த மாதிரி தாமரை மாலை, இது மகாலட்சுமிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாலை. நம்ம சாண்டிங் அந்த 108 கவுண்டிங்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி காப்பர் காப்பு கடை, இது நம்ம கையில் போடுறதுக்கு பஞ்சலோக காப்புன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம கையில் போட்டுக்கிறதுக்கு இந்த டீனேஜர்ஸ் இருக்கவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது ஒரிஜினல் பஞ்சலோக காப்பு. ஸோ இந்த மாதிரி காப்பு ஐட்டம், இந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு நெல் தோரணம். முன்னாடிலாம் பார்த்தோன்னா நம்ம கிராமத்தில் கட்டாயம் எல்லார் வீட்லேயுமே நம்ம பார்த்துருப்போம். பொங்கல் டைமில் இது கட்டுவாங்க. இது நிறைய பேர் இன்றைக்கி வந்து விவசாய நிலம் இல்லாததுனால இது நிறைய பேர் வீட்டில் இல்லை. பட் இருந்தாலும் இப்பயும் வந்து லைக் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிட்டுக்குருவி வந்துட்டு போகிறதுக்கும் சரி, வீட்டு நிலவாசலுக்கு ஒரு மகாலட்சுமி கடாஷத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா தரமான அன்னாச்சி பூ, பட்டை, சிலோன் பட்டை, அந்த மாதிரி ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரி இருக்குது. எங்ககிட்ட ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா அபிஷேகத்தூள்னு ஒன்று இருக்குது. அதை அரைக்கிறதுக்கு நாங்கள் இந்த ஒரிஜினல் செண்பகப்பூ, கஸ்தூரி மஞ்சள், கோரைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான மூலப்பொருட்கள் கொண்டு நாங்கள் அதை அரைப்போம். அதை அரைச்சி வாங்குறதுனால இங்கே இருக்கிற நிறைய குருக்களும் சரி, நம்ம கஸ்டமரும் சரி அதை வாங்கி பார்த்து யூஸ் பண்ணுறது ரொம்ப தரமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நாட்டு மருந்துன்றது அதுவுமே வந்து ஒரு உணவு மாதிரி தான். நம்ம இஷ்டத்துக்கு வந்து அதை கண்ணா பின்னான்னு நம்ம சாப்பிடக்கூடாது. அது நாட்டு மருந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் நிறையா போடுவாங்க, யூடியூப்பில் நிறையா போடுறாங்க. நிறைய பேர் அதை பார்த்துட்டு வந்து உடனே வந்து அது ஏன் எடுத்துக்கணும், எதுக்கு எடுத்துக்கணும் யோசிக்கிறது கிடையாது. உடனே நாட்டு மருந்து கடையில் வந்து இது இருக்கா, எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியாது. எங்ககிட்ட வந்து கேட்பாங்க இது எதுக்கு சாப்பிட்றதுன்னு. அப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கல்ல, அது எதுக்கோசம் அதை சாப்பிட்ணுன்றதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா
வந்தாங்கன்னா அவங்கள கேளுங்க, இந்த டிசீஸ்க்கு இதை சாப்பிடலாமான்னு கேளுங்க. இல்லை நாட்டு மருந்து கடைக்கு வந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்தேன், இந்த மாதிரி சொன்னாங்க, நான் இந்த பொருள் வந்து நான் எடுத்து சாப்பிட்லாமா, அவங்கக்கிட்டேயும் ஒரு ஒப்பீனியன் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அது இல்லைன்னா சித்தா டாக்டர்ஸ் நிறையா இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்டுக்கிட்டு நாங்கள் இந்த பொருள் சாப்பிட்லாமான்னு சொல்லி கேட்டுட்டு வாங்குங்க. நீங்கள் அளவுக்கு மீறி அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா இதுலேயும் வந்து ட்ரபிள்ஸ் வரும். அதனால் நீங்கள் வந்து நாட்டு மருந்துன்றது ரொம்ப அலட்சியமாக இல்லாமல் இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூலிகை பொருளை இதை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் தான் நம்ம சாப்பிட்ணுன்றதையும் ஒரு அவேர்னஸோடு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிடணும். இன்றைக்கி நாட்டு மருந்துனாலே எல்லாருக்குமே வந்து அந்த பழைய கான்செப்ட் இல்லாமல் அந்த பொட்டிக்கடை மாதிரி ரொம்ப பொட்டலமாக மடித்து கொடுக்குற மாதிரி இல்லாமல் நம்மளே கை வச்சு எடுக்கிற மாதிரி விரும்பி அதை ஸ்மெல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வச்சுருக்கோம். ஒரு முறை வந்து இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.